டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாம கிடக்கிறதும் செத்து சுடுகாட்டுல கிடக்கிறதும் ஒண்ணுதான். ஒருத்தரும் மதிக்க மாட்டேங்கிறான். இளைஞர்களே, உங்களுக்கு ஜெர்மனில வேலை செய்யணுமா? ரொம்ப ரொம்ப சுலபம். உங்க டிகிரில 50% மார்க்கும் IELTS வெறும் 6.5 வாங்கியிருந்தா போதும். ஜெர்மனில உங்களுக்கு பிடிச்ச கம்பெனில பிடிச்ச வேலை ஈஸியா கிடைக்கும். லிங்கை கிளிக் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க, ஜெர்மனி போய் ஜாலியா இருங்க. இது நல்லா இருக்கே. நம்ம அப்ளை பண்றோம், ஜெர்மனி போறோம், ஜாலியா இருக்கும். வந்துட்டோம், ஜெர்மனி வந்துட்டோம். முதல்ல ஒரு நல்ல ஜாப் ஜாயின் பண்றோம், கை நிறைய சம்பாதிக்கிறோம், குதூகலமா இருக்கும். ஜெர்மனில தற்போது பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு மந்த நிலை உருவாயிருக்கு. ஆட்டோமொபைல் உற்பத்தி துறை, IT துறைகள் எல்லாம் வேலைகள் இல்ல. நம்ம நாட்டுல வயதானவர்கள் அதிகமாக இருப்பதால் மருத்துவத்துறையும் செவிலியர் மட்டும் சரியா இயங்குது. உற்பத்தி இல்லாததால் GDP பாதிக்கப்பட்டு அரசுக்கு சரியான வரி வருமானம் கிடைக்கல. இதனால ஊடகத்துறை, கலைத்துறைக்கெல்லாம் அரசால் மானியம் வழங்க முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கு. இதுக்கெல்லாம் இரண்டே காரணம். ஒண்ணு நம்ம நாட்டின் நிலை, இன்னொன்னு ஈரான் போர். என்ன சொல்றீங்க? இதெல்லாம் எப்ப சரியாகும்? எப்ப சரியாகும் இப்ப சொல்ல முடியாது. தோராயமா 1-2 வருஷம் ஆகும். முக்கியமா ஃபாரின் இமிகிரன்ட்ஸ்க்குலாம் எங்களால எந்த உதவியும் செய்ய முடியாது. ஐயோ, என்னமோ சொன்னாங்களே, அதை நம்பி கனவு கண்டு நானும் வந்தனே, இப்படி ஏமாத்திட்டாங்களே. இவங்க சொல்றது பார்த்தா வேலை கிடைக்காது போலயே. சோத்துக்கு என்ன பண்றது? ஓ பையா, என்ன இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்து ட்ரை பண்ணி வந்தியா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் அப்படிதான் வந்தேன். நீங்களாவது பரவாயில்ல. நான் 13 லட்சம் ரூபாய் கட்டி மாஸ்டர்ஸ் படிக்கலாம்னு வந்தேன். பார்ட் டைம்ல ஜாப் போய்கிட்டே நீங்க ஜாலியா படிக்கலாம்னா சொன்னாங்க. அதை நம்பி வந்தேன், ஃபீஸ் கட்டிக்கலாம்னு. கடைசியில இங்க பார்ட் டைம் ஜாபா ஃபுட் டெலிவரி வேலை தவிர வேற எதுவுமே இல்ல. அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் படிச்சு முடிச்ச பிறகு பர்கர் கடையில தான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அட பாவத்தை. சரி, நான் ஒரு சப் கான்ட்ராக்டர் நம்பர் தரேன், நீங்களும் கால் பண்ணி டெலிவரி பாய் வேலையில சேருங்க. என்னது, டெலிவரி பாய் வேலைக்கா? நோ, நான் வரல. கையில உள்ள காசு இருக்கு, 10 யூரோஸ் இருக்கு. அது இன்னைக்கு சாப்பாடு செலவாயிரும். நாளைக்கு எதுவும் இல்லையா? அப்போ இந்த நாட்டுல பிச்சை தான் எடுக்கணும். பரவாயில்லையா? பேசாம ஃபுட் டெலிவரி வேலையில சேருங்க. இந்தியன்ஸோட நிலைமை இங்க இப்படிதான், புரிஞ்சுக்கோங்க. உடனே திரும்பி ஊருக்கு போனா எல்லாரும் கேவலமா பாப்பாங்களே, மதிக்க மாட்டாங்களே. பெருசா சவுடாலா பேசிட்டு வந்துட்டோம். சரி, இப்போதைக்கு சேருவோம். ஏங்க, சம்பளம் எல்லாம் எவ்வளவு கிடைக்கும்? ஏதாவது சேவ் பண்ண முடியுமா? சேவ் பண்ணணுமா? அதெல்லாம் முடியாது. சோத்துக்கு மட்டும் கரெக்டா இருக்கும், அவ்வளவுதான். சர்வை பண்ணலாம். ஏப்பா, முடியலையா? ஏண்டா, ஒரு டெலிவரி பாய் வேலையா இருந்தாலும் நியாயம் வேணாமாடா? 12 மணி நேரமா வச்சு தாளிப்பீங்க. பேசாம ஆஃப்லைன் போயிருவோம். ஹலோ சார், முடியல சார். 12 மணி நேரத்துக்கு மேல வேலை போயிட்டு இருக்கு சார், அதான் ஆஃப்லைன் போட்டேன். ஐயோ சார், வேணாம் சார், இனிமே எப்படி பண்ண மாட்டேன். சார், சம்பளத்தையாவது கொஞ்சம் ஏற்றி கொடுங்களா ப்ளீஸ். சரி சார், பரவாயில்ல, வேணாம். ஏண்டா, இன்ஜினியரிங் படிச்சுட்டு கெத்தா சுத்திட்டு இருந்தா எங்க ஊர்ல இப்படி ஏமாத்தி கூட்டு வந்து அடிமையாய் டெலிவரி பாய் வேலை பார்க்க வைக்கிறீங்களா? இப்படி எல்லாம் பண்ணா தப்பா செய்வீங்க நாட்டுல. பேசாம கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா? யார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? இந்த சப் கான்ட்ராக்டர் மேலதான். ஒரு போன் நம்பர் காமிச்சு இந்த ஆளு என்ன ஒட்டாச்சர் பண்றான், 12 மணி நேரம் வேலை வாங்குறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? செல்லாது. அந்த சப் கான்ட்ராக்டர் கம்பெனி நேம், நம்பர் எல்லாம் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒன்னும் பண்ண முடியாது. இதெல்லாம் இந்த நாட்டு அதிகாரத்துக்கு தெரிஞ்சு தெரியாதமே தான் இருக்காங்க. ஐயோ, இப்பதான் புரியுது எதுக்காக 50% மார்க்கும் IELTS 6.5 போதும்னு சொன்னாங்கன்னு.